ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல புளிச்சக்கீரை வாங்கிக்கோங்க. கீரையை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 15லேருந்து 20க்குள்ளே இருக்கிற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு கீரைக்கு கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகாயை வதக்கிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே அதே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அந்த மிளகாயோடையே சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயிலேயே கொஞ்சமாக வதக்கிட்டு எடுத்து அதிலே சேர்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் அலசி வச்சுருக்கோம் இல்லையா புளிச்சக்கீரை, அதை எல்லாத்தையும் அந்த கடாயில் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே கீரையை நல்லா வதக்கணும். கீரையிலே தண்ணி விட்ட மாதிரி வரும். அதுவே அந்த கீரை வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ. இந்த மாதிரி கீரை நல்லா வதங்கி வரும். அதுவே நல்லா குழஞ்சி வரும். ஒரு சிலர் மிக்சியில் போடுவாங்க, நான் மிக்சிலெலாம் போடலை, அப்படியே தான் வதக்கி வச்சுருக்கேன். வதங்கின கீரையை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. அதை நல்லா கடுகு நல்லா பொரிகிற மாதிரி வச்சுட்டு பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வரும். அதில் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது தூக்கி கொடுக்கும். நல்லா வதங்கின பேருக்கு வதக்கி வச்சுருக்கிற கீரையையும் போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா மிளகாலாம், அந்த மசாலாவையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா திரண்டு வரணும். அந்த எண்ணெய்லாம் அதோட ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரணும். அவ்வளவுதான். ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. புளிப்பு அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த பாட்டிலில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கெலாம் கூட இதை ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.